இந்த சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட் வரப்போகுதுன்னு தெரில. யூஸ்வலாக அந்த எல்லாமே லைட் பிளிங்க் ஆச்சுன்னா வந்து பை பார்ட்ஸ் படி வந்து நம்மளுக்கு என்ன சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் மாற்றுறாங்கன்னு தெரியல. கவாசக்கி சைட்லேருந்து மாற்றிட்டாங்க பொழுது எனக்கு தெரிஞ்சது தப்பு. நம்ம Z900 செகண்ட் சர்வீஸ் பில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவாசக்கி Hi guys, welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for your love and support. நம்ம போகிற எல்லா வீடியோக்கும் இன்னைக்கு we are going for the second service because நம்ம வந்து 6000 km ரீச் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 6000 km தாண்டிட்டோம். 6171 km அதுக்கு வண்டி. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 km ஆச்சுல, அதுக்கப்புறம் 6000 km டோட்டலாக 7000 km கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ அந்த கான்செப்டை நான் வந்து ஓகே ஃபைன் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது சரி ஒரு சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி கேட்கும்போது இல்லை செகண்ட் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து கோயிங் ஃபார் த சர்வீஸ். நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு சூப்பர் பைக்கில். ஸோ நானும் ஆல்வேஸ் ஸோ ஈகர். எவ்வளோ காஸ்ட் வரப்போகுதுன்னு தெரில. பட் ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம பார்த்துருப்போம், நம்மளுக்கு அதில் ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு. டைம் இஸ் 9:37 காட்டுது. கொஞ்சம் ஏர்லியாக போயிருக்கலாம் தான், போயிருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடியும். இப்போ சாட்டர்டேனால மேபி கொஞ்சம் டிலே ஆகும் சர்வீஸ். பட் லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட் வந்தது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். யூ வில் கம் டு நோ என்ன டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஆச்சு, என்னெல்லாம் மாற்றினாங்கன்னு தெரியும். ஸோ இந்த செகண்ட் சர்வீஸ்லேயும் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஆல் த சேம். பட் அடிஷ்னலாக ஐ திங்க் ஏர் ஃபில்டர் வந்து இஃப் இட் இஸ் நாட் இன் குட் கண்டிஷன் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை அவங்க ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து மேக்ஸிமம் ஃபுல் இந்த டாப்பை கேட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் என்னன்றது எல்லாமே வந்து நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து உங்ககிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு ரைடை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும் இது வந்து இட் இஸ் மோட்டோ வ்ளாகிங் சேனல். நான் முடிஞ்ச அளவுக்கு லாங் ரைட்ஸ் பண்ணுவேன். ஸோ லாங் ரைட்ஸ் வீடியோஸ் நிறையா வரும். ப்ளஸ் ஆப்வியஸாக வந்து சூப்பர் பைக்ஸோட நிறைய வீக்கெண்ட் ரைடு வரும், நிறைய இன்சன்ஸ் நிறைய வரும். ஸோ இனிமேட்டு வந்து நிறையா லைக் அதர் பைக்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் லைக் கன்னியாகுமரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ரைடு உள்ளே போயிட்டு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட் சண்டே வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் பெட்ரோல் ஃபில் பண்ணல லாஸ்ட் பாயிண்ட்டு. அண்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 40 km காட்டுது. எனக்கு தெரிஞ்சது தப்பு. யூஸ்வலாக அந்த எல்லாமே லைட் பிளிங்க் ஆச்சுன்னா வந்து ஓ ஓ ஓ ஓ இந்தமாதிரி லைட் பிளிங்க் ஆச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 km ரன் ஆகும் வண்டி. இப்போ 40 km காட்டுது. ப்ராப்ளி வந்து கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணனா வந்து அந்த ரேஞ்சில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் என்னன்னு தெரியல, எப்போ தான் நான் சர்வீஸ் சென்டர் போனாலும் வந்து பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னு தெரியல, இட் ஹேப்பன்ஸ் லைக் தட். சரி வாங்க கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம். நம்மளை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம பேஜில் இந்த ஸ்க்ரீனில் இப்போ ஃப்ளாஷ் ஆகும் பாருங்கள். நம்ம சேனல் நேம் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நிறையா வந்து போஸ்ட் பார்க்கலாம், நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கலாம். நான் எங்கே ட்ராவல் பண்ணுறேன், இன்கேஸ் நம்ம எதாவது மீட் பண்ணோன்னா கூட என்னோடய ஸ்டோரி பார்த்து நீங்கள் எனக்கு பிங் பண்ணலாம். எங்கே ஊருக்கு போகிறோமோ அங்கே வந்து நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து we are all good to go. ஸோ தாம்பரத்தை தாண்டியாச்சு. இங்கேருந்து 35 km அப்ராக்சிமேட்டாக. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 43 km காட்டுது பெட்ரோல் ஃபில் பண்ணாமல். ஸோ மோஸ்ட்டாக ஹைவேஸ் போக ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும் வண்டியில். ஸோ அதனால் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே ரைட் பண்ணிவிட்டு போயிடலாம். அண்ட் இந்த ரூட் உங்களுக்கு நிறைய பேருக்கு என் சேனல் ரெகுலராக பார்க்கணுன்னு தெரியும். இதுதான் என்னோடய யூஷுவல் ரூட்.
மோஸ்ட்டாக வீக்கெண்ட் ரைடு இந்த ரூட் தான் வருவோம். அண்ட் ஃபார் சர்வீஸ் கூட டிஃபால்ட்டாக தான் ரூட்டு. ஸோ தாம்பரம் வந்திருக்கோம். இப்போ தாம்பரத்துலேருந்து அந்த மதுரவாயில் ஹைவேஸ் அந்த இதை பிடிக்க போகிறோம். பிடிச்சா அப்படி ஒரு ஸ்ட்ரைட் தான், டைரெக்டாக அந்த அம்பத்தூர் கிட்ட தான் போய் இறங்குவோம். $6,000 kilometers வண்டியில் போனதே எனக்கு இது வரைக்கும் ஐ டென்ட் ஃபீல் எனி ஸ்ட்ரெஸ்ங்க. செம்மத்தியாக வந்து ஐ ஹேட் அ ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி மேக்ஸிமஸ் Z900. ஸ்பெஷலாக கன்னியாகுமரி சீரியஸ் லவ்ட் இட் ஆக்சுவலி. உண்மையை சொல்லலாம், கன்னியாகுமரி சீரியஸ் போனதுக்கப்புறம் தான், ரைட் போனதுக்கப்புறம் தான், கன்னியாகுமரி ராமேஸ்வரம் மார்த்தானம் போனதுக்கப்புறம் தான் வண்டி கூட ஒரு நல்ல ஒரு கனெக்ட் வந்ததுன்னே சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா ஐ வுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் நிறைய என்னோட த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறேன் எல்லாமே வந்து ஒரு லாங் போகும்போது நல்லாவே தெரிஞ்சுது. இந்த ஷார்ட் ரைட்ஸில் வந்து அப்படியே நம்ம ஆட்டம் போகிறோம் வரும். சும்மா எப்பப்பெல்லாம் டனல் பார்க்குறோமோ இல்லை அண்டர் பிரிட்ஜ் பார்க்குறோமோ, லைக் அந்த மாதிரி பிரிட்ஜ் எதாவது பார்க்குறோன்னா தானாகவே வந்து ரேபோ பண்ணுன்னு தோணும். இந்த லாங் ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பெரிய சேஞ்ச் ஆக்சுவலாக வந்து என்னோடய ரைடிங் பேட்டர்ன்லேயும் சரி, என்னோடய லைக் இந்த இந்த வண்டியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுலையும் சரி. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம ஒரு வீக்கெண்ட் ரைடு ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி தான் ரைட் பண்ணியிருந்தோம். அப்போ இருந்த ஒரு ஃபன்னோட லாங் ரைடு போகும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஒன்லி திங்கே சோலோ போனது தான் ஒரே ஒரு எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பர். வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் என்ன, பிரேக்கிங் எடி, இன் டர்ம்ஸ் ஆஃப் த பேனிக் பிரேக்கிங்கில் எப்படி நான் வந்து வண்டியை மூவ் பண்ணணும், அண்ட் ஹில்ஸ் ஏறுறது, ஆஃப் ரோடிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும், கிளட்ச் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் வந்து லைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வேறு 3,100 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருந்தது சென்னை கிளம்பும்போது. ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த 5,200 மார்க்கில் இருந்தது. ஸோ வண்டி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த சர்வீஸ் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ ஆகப்போகுது. இதில் வந்து மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. லைக் எப்பயும் போல் ஆயில் ஃபில்டர், செயின் அட்ஜஸ்ட்மெண்ட், ஜென்ரல் லூபிங் அண்ட் க்ளீனிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டப்ஸ் தான் பண்ணுவாங்க. காஸ்ட் வந்து அதே ரேஞ்சு தாங்க, ஒரு 6,500 to 8,500 இந்த மேக்ஸ் டு மேக்ஸ். அதுதான் வண்டியில் எனக்கு எதுவும் கரெக்ஷன் எனக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய இஷ்யூ இருக்காதுன்ற எனக்கு தோணுது. லெட்ஸி பார்ப்போம், போவோம், தெரிஞ்சுக்குவோம். மோஸ்ட்டாக நம்ம சர்வீஸ் கொடுக்கும்போது 6,200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துருப்போம்னு நினைக்கிறேன். டைம் இஸ் 9:50. ஒரு 9:30க்கு அங்கே இருக்கணும்னு பார்த்தேன் மேக்ஸ் டு மேக்ஸ். இந்த டிலே ஆகுது, பார்த்துப்போம். சரி, ஓகே, பாருங்கள், வீடியோ பாருங்கள். நான் வந்து உங்களை சர்வீஸ் சென்டர் கிட்ட வந்துட்டு உங்களை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ போரூர் டோல்கேட் தாண்டியாச்சு. ஆல்மோஸ்ட் மதுரவாயில் கிட்ட வந்துட்டோம். ஹைவேஸில் ஓட்டுறதுக்கே இந்த வண்டி ஒரு சுகம்தான். ரிலாக்ஸாக போகுதுங்க. 120 140லாம் வந்து 120ல் ஒரு ஸ்பீடே கிடையாது, அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. 150 வரைக்கும் சொல்லலாம். 150 வரைக்கும் நம்ம எவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸாக பாடி வச்சுட்டு ஓட்டுறோம்னா ரிலாக்ஸாக ஓட்டலாம். விண்டு ரொம்ப விண்டு இருந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் 140 ரொம்ப சூப்பரான ஸ்பாட் இந்த வண்டியில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி லைக் ரொம்ப ப்ளீஸ்ட் வித் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக. இதுதான் வந்து சர்வீஸ் சென்டர் ஆஃப் கவாசகி, பெனலி எல்லாமே அதான் வந்தாச்சு. வண்டியில் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. சூப்பர். நம்ம இதை சர்வீஸ் முடிச்சுப்போம். ப்ரோ சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்
எனக்கு எப்பவுமே ஒரு ஷாக்கிங் இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக இருந்ததுன்னா. ஓகே காய், செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு திருப்தியாக. பக்கத்துலேருந்து க்ளோஸில் இருந்து பார்த்து ப்ராப்பராக பண்ணியாச்சு. அண்ட் சொல்கிற மாதிரி தான், எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஓகே, தே ஆர் டூயிங் குட். செகண்ட் சர்வீஸ் எப்படி இருந்தது, என்ன காஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நான் வீட்டில் போய் உட்காந்து பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து இட்ஸ் பெட்டர் ரைட் போகும்போதே சொல்லிடலாம், உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. செகண்ட் சர்வீஸில் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக செக்அப் பண்ணும்போது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக 3.6 to 3.8 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும். 8 சொல்லுவேன், 3.6 சொல்லலாம். ஸோ கவாசக்கி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன ஸ்டாக்கில் போடுறாங்களோ அந்த கவாசக்கி இன்ஜின் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் எதுவுமே மாற்றலை. வேறு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு அது தேவைப்படல. எனக்கு வந்து ஸ்டாக்கில் இருக்கட்டும்னு மாற்றிட்டேன். ஸோ இன்ஜின் ஆயில் மாற்றுறாங்க. இன்ஜின் ஆயில் மாற்றும் போது எப்போல்லாம் மாற்றுறாங்களோ அப்போ ஆயில் ஃபில்டரும் மாற்றினாங்க. ஸோ வண்டியில் பார்ட்ஸ், அதாவது மாற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் மட்டும்தான், நத்திங் எல்ஸ். இது 2 மட்டும் தான் மாத்திர மாதிரி இருந்தது. ப்ளஸ் வந்து செயின் சர்வீஸ் பண்ணாங்க, அதை லைக் செயின் க்ளீன் அண்ட் செயின் லூப் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து நம்மளுக்கு பார்ட்ஸ் படி வந்து நம்மளுக்கு என்ன சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து ஒரு 2400 கிட்ட வந்தது. நான் அதை டீட்டெயிலாக பார்க்கல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து மேலே வந்து நான் அந்த பிக்சரை போடுறேன், பிரேக்கப் பிக்சரை, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2400 சம்திங் வந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் ஒரு 700 ரூபா கிட்ட வந்தது. நான் எல்லாமே அப்ராக்சிமேட் நம்ம தான் சொல்கிறேன். எல்லாமே வந்து பிக்சரில் மேலே போகிறவங்களுக்கு கிளியராக தெரியும், எக்ஸாக்ட் அமௌண்ட்டும் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் லூப். ஸோ இது 3 மட்டும் தான் சார்ஜு. இந்த 3 சார்ஜும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3500 ருபீஸ் வந்து சார்ஜ் ஆச்சு. ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாங்களே, இதுக்கு ஒரு லேபர் சார்ஜில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் டைம்லாம் வந்து இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் பிரேக் பேடில் வந்து செக் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு கோடு போட்டு அதை ஒரு ஹெட்டர் வச்சு இந்த மாதிரி பிரேக் பேட் கிளீனிங் லேபர்னு சொல்லி அமௌண்ட் போடுவாங்க. ப்ளஸ் வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேபர் அப்படி சொல்லி ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒன்று எதுலாம் அவங்க கை வச்சு வேலை பார்க்குறாங்களோ, ஹெட்லைட்டில் கை வைக்கிறாங்க, அந்த ECU செக் பண்ணுறாங்க, எல்லாம் செக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெட்டர் கொடுத்து அதுக்கு ஒரு சார்ஜ் லேபர்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா, அது ஏன் மாற்றுறாங்கன்னு தெரியல, கவாசக்கி சைட்லேருந்து மாற்றிட்டாங்க பொழுது எல்லா லேபரும் ஒரே ஹெட்டில் வந்துடும். அதாவது ஒரு செகண்ட் சர்வீஸ் வந்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரே ஹெட் லேபர் சார்ஜ் சொல்லி ஒரு அமௌண்ட்டு. அது நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்தா தெரியும். அதுவே வந்து க்ளோஸ் டு ஒரு 3000 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து செயின் லூப்புக்கு வந்து செப்பரேட் ஹெட் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வாட்டர் வாஷ் வேணும்னு கேட்பாங்க, சில பேர் வாட்டர் வாஷ் வேணான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அது மொத்தமாக இதில் ஆட் பண்ணால் சில பேருக்கு வந்து இட் இஸ் லைக் கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து கஸ்டமர் வாட்டர் சர்வீஸ் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஆட் பண்ணக்கூடாது, வேணும்னு சொன்னாங்கன்னா அது செப்பரேட்டாக ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து வாட்டர் சர்வீஸ் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது சார்ஜ் பண்ணல, செப்பரேட்டாக உங்களுக்கு அந்த எதுவுமே சார்ஜ் ஆகலை. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செயின் லூப் வந்து அதே மாதிரி தான். செயினில் வந்து சில பேர் வந்து அவங்க ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க, அந்த பிராண்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து செயின் லூப் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது வந்து மேண்டட்ரியாக செயின் லூப் நாங்கள் பண்ணி தான் சார் ஆகணும், அது வந்து கவாசக்கியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ ஓவராலாக செகண்ட் சர்வீஸில் அவங்க என்னென்னலாம் கை வச்சு எல்லாம் டச் பண்ணி செக் பண்ணாங்களோ, த்ராட்டல் வால், செயின்,
ப்ளஸ் வந்து க்ரீஸு, ஸ்டாண்டுக்கு போடுற லூப் எல்லாமே என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு அமௌண்ட்டு. அதுதான் அவங்க மேலே இப்போ ஃப்ளாஷ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இட் ஷுட் பி க்ளோஸ் டு 3000 ப்ளஸ் இருக்கும். தென் அப்புறம் சொன்ன மாதிரி செயின் லூப் பண்ணதுக்கான காஸ்ட்டு, லேபர் காஸ்ட் பேசிக்காக. அண்ட் ஒன் மோர் திங் வாஸ் தேர். அது என்னென்னு நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து லேபருக்கு மட்டுமே 3700 வந்தது. ஸோ புட் டுகெதர் லேபர் ஒரு 3700, பார்ட்ஸ் ஒரு 3500, மொத்தமாக சேர்த்துனா 7300 ஆச்சு. நம்ம Z9 செகண்ட் சர்வீஸ் பில் பார்த்தீங்கன்னா 7300 rupees. ஐ ஃபீல் இட் இஸ் ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் ஓகே, நார்மல். இதில் நம்ம எதாவது பார்ட்ஸ் மாற்றுறோம், லைக் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிரேக் பேட் நல்லாவே இருந்ததுன்னு சொன்னாங்க. பிரேக் பேட் வந்து ஃப்ரண்ட் பிரேக் பேட் நல்லா தான் சார் இருந்தது, அதெல்லாம் மாற்ற தேவையில்லை, அது நீடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதனால் பிரேக் பேட் வந்து மாற்றலை. யூஸ்வலாக 6000 கிலோமீட்டரில் யாரும் மாற்ற மாட்டாங்க. ரொம்ப வந்து ட்ராக்கில் ஓட்டுறவங்களுக்கு தான் அது தேவைப்படும் அந்த மாதிரி மாற்றுறதுக்கு. பட் நம்மளுக்கு வந்து ட்ராக்கில் ஓட்டலை, அதனால் வந்து லைஃப் இருக்குது. அண்ட் ஏர் ஃபில்டர் வீடியோ மட்டும் நான் போடுறேன். நான் ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ அது ஜஸ்ட் வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ என்னென்னலாம் ஜென்ரல் சர்வீஸோ அது மட்டும் தான் சார்ஜ் வந்திருக்கு. மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவாசாக்கி எனக்கு தெரிஞ்சு ஐ வாஸ் ஓகே, ஐ வாஸ் ஹாப்பி. ஆல்ரெடி தெரியும், நம்ம ஒரு மேனேஜர் நிறைய மீட் பண்ணியிருக்கோம், அவர்கிட்ட பேசணும். டெக்னீஷியன்லாம் நல்லா பண்ணாங்க. என்ன நம்ம கேமரா எடுத்து வந்தால் தான் கொஞ்சம் வந்து அவங்க வந்து யோசிச்சாங்க, ஐயோ எல்லாத்தையும் வீடியோ எடுக்க போகிறான்னு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. தே வர் டூயிங் இட் ரியலி குட். அவங்ககிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு அந்த ஏர் ஃபில்டர் மட்டும் எப்படி இருக்குன்ற பார்க்கறதுக்காக அது மட்டும் வீடியோ எடுத்தேன் நான். மற்றபடி எதுவும் பெருசாக எடுக்கல. ஸோ தட்ஸ் வாட் மை ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாருக்காச்சும் இந்த கவாசாக்கியில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பில் எவ்வளோ வரும், செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ பில் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் மேலே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் செகண்ட் சர்வீஸ்க்கு நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ இட்ஸ் ஆல் சூப்பர் நைஸ் அண்ட் ஃபைன். அடுத்த சர்வீஸஸ் அட் 12,000 கிலோமீட்டர்ஸ். வண்டி வந்து நல்லாவே இருக்குது. இந்த க்ளீனிங்கில் மட்டும் அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். க்ளீனிங் மட்டும் நம்ம வெளியில் வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரிலாம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வரமாட்டேங்குது. அந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் அவங்க வந்து தே ஹாவ் டு ஒர்க் ஆன். ஏன்னா அங்கங்கே க்ரீஸ் மார்க்கு, கை வச்ச ரேகை எல்லாமே வந்து நல்லா விசிபிளாக தெரியுது. சொல்லி திருப்பி உடைச்சாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும். பட் அது ஓகே, அது பர்ஃபெக்டெல்லாம் யாரும் பண்ண முடியாது. பரவாயில்ல, நம்ம சொன்னதுக்கிட்ட அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களே, அதுவே எனக்கு ஹாப்பி. ஸோ வி ஆர் ஆல் குட் டு கோ ஃபார் நெக்ஸ்ட் another 6000 கிலோமீட்டர்ஸ் நல்லா ஓட்டலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான்றதா இந்த வீடியோ. Z900 சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்ட வீடியோ அது. மற்றபடி வேறு இது இல்லை. ஐ வாண்ட் யூ கைஸ் டு நோ 6000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஒரு 7000 சில்லரை வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த பார்ட்ஸும் மாற்றாமல் இருந்தால் சூப்பர் பைக்கில். ஸோ அதோட காஸ்ட் அது. ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. நிறையா ரைட்ஸ், சூப்பர் பைக் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு ஒரு ரைடு இருக்குது. ஸோ எவ்ரி சண்டே தேர் வில் பி a ரைட் வீடியோ வரும் உங்களுக்கு. நிறைய பைக்ஸ் ரைட் பண்ணுவோம், சூப்பர் பைக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பைக்ஸ் ரைட் பண்ணுவோம். எல்லாமே வர அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் லாங் ரைட்ஸ் நிறைய பண்ணுவோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இஃப் யூ லைக் த வீடியோ மறக்காமல் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது Z900 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வரும், சர்வீஸ் காஸ்ட்லாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வீடியோவும் மேலே லிங்க் இருக்கும், அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you guys in another ride video. So stay safe guys. Peace out.